ஹிந்தி திணிப்பு தமிழகத்திற்கு விடப்பட்ட சவால் என்று திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வேலூர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் முத்துக்கடையில் திமுக தலைவர் கருணாநிதி பிறந்தநாள் விழா மற்றும் சட்டப்பேரவை வைர விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய ஸ்டாலின், ஹிந்தி திணிப்பிற்கு எதிராக போராட சபதமேற்போம் என்று சூளுரைத்தார். இன்றைக்கு தமிழனுக்கு விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால், ஒரு மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய வெங்கையா நாயுடு அவர்கள், அவர் 2 நாளைக்கு முன்பு அகமதாபாத் பகுதிக்கு வந்து உரையாற்றி விட்டு போயிருக்கிறார். இந்தி என்னுடைய தாய்மொழி என்று சொல்கிறார். நான் கேட்கிறேன், இவர் ஆந்திராவில் பிறந்தவர், தெலுங்கு அவருடைய தாய்மொழி. ஆக இப்படி தாய்மொழியை மாற்றுவது எதற்கு ஒப்பு தெரியுமா? தாயையே மாற்றுவதற்கு அது ஒப்பாக அமைந்துவிடும். ஆக அப்படிப்பட்ட தமிழ் மொழிக்கு ஆபத்து வருகிறது என்று சொன்னால், இந்த இந்தியாவை ஒற்றுமை நிறைந்திருக்கக்கூடிய இந்தியாவாக இல்லாமல் அதை இந்தி பேசக்கூடிய இந்தியாவாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கிற எவ்வளவு ஒரு இடத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு நான் இந்த மேடையில் இருந்து உறுதியோடு சொல்ல விரும்புகிறேன். அதை நிச்சயம் உறுதியோடு திராவிட முன்னேற்றக் கழகம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது. எனவே அப்படிப்பட்ட 61 போராட்டத்தை மீண்டும் தமிழகத்தில் காணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். எதற்கும் நாங்கள் தயார் 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 என்று கலைஞருடைய வைர விழா காணுகிற, கலைஞருடைய 94ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா காணுகிற இந்த விழாவிலே உறுதி எடுப்போம், சபதம் எடுப்போம்.